அப்ப நிறைய படங்கள் இப்ப எனக்குள்ள சில குற்றம் நான் எனக்கு பட்ட குற்றம் அப்படின்னா நான் மேக்சிமம் எல்லா படங்களும் தேட்டர் பார்த்துக்கலாம். தேட்டர் பார்க்கறது நமக்கு தெரியும். சில படங்கள் விட்டு போகும். அப்ப அந்த ஓடிடி தளத்துல பாக்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு. இந்த படத்தை தேட்டர் பார்க்காம போயிட்டோமே. அதுல ஒண்ணு பார்க்கிங் படம் தேட்டர் பார்க்கல, ஓடிடி ப்ராப்ளம் பாக்குறோம். சரி, என்ன இந்த படம் தேட்டர் பார்க்க முடியாது அப்படின்னு குற்ற உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்த படம் ஒண்ணு யமகாதை. சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்ன இந்த படம் தேட்டர் பார்க்க விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம். யமகாதை அது என்னன்னா எல்லாம் புதுசு. ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமன் கேரக்டர் எல்லாம் புதுசு. ஆனா ஒருத்தர் கூட புதுசா தெரியல. அவன் ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர். அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவருடைய யதார்த்தம் நடிப்பை வாங்குறது இருக்குல்ல, அங்கேதான் சிறந்த இயக்குனராக வருவான். அவன் யமகாதை ஒரு நல்ல படம். அது மாதிரி இருகப்பற்று அது தேட்டர்ல பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி போது நான் திருப்பி அதே நாஜோட நான் ஓடிடி படத்தை பார்த்தேன். இப்போ லைஃப் பாயெல்லாம் பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எப்படி போறாங்க, அப்படி இருக்கும் சீன்ஸ். இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்க மீடியாவில் சொல்லிட்டா, ஏன்னா நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு வரேன். நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார், தூக்கி வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன். நீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க இந்த படத்துக்கு இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்றீங்க, பண்ணிக்கிறப்ப நான் எப்படி சொல்லணும்? ஆனா எங்க மீடியாக்கள் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்க தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்றது, சினிமா நாசம் பண்றது சில வாய் இருக்கு. அந்த வாயில நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவு செய்து அந்த படங்களை தேட்டர் போய் பாருங்க. தேட்டர்ல பார்க்காம நீங்க டிவில பார்த்துக்கலாம்னா அது குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்க தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தேட்டர்ல பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.